When you are fighting with the enemy, நீங்க சத்துருவோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது God will not come as a அவர் அப்படியே ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்து பார்க்க மாட்டார். The Lord will become the Lion of Judah. Amen. யூத ராஜ சிங்கமாய் தேவன் மாறி வருவார். The lamb will become a lion. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு சிங்கமாய் மாறுகிறது. God will turn you from a lamb to a lion. கர்த்தர் உங்களை ஆட்டுக்குட்டியிலிருந்து சிங்கமாய் மாற்ற போகிறார். You are no more going to be an ordinary lamb. நீங்க இனிமே ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியா இருக்க போவதில்லை. You will become a lion with a roar. Amen. கர்ஜிக்கிற சிங்கமாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். In Habakkuk chapter 3 and verse 2 it says, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, Lord, I have heard of your fame. I stand in awe of your deeds. Lord, repeat them in our day, in our time. Make them known in wrath. Remember mercy. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். The Lord wants to revive you. கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய விரும்புகிறார். What is the expectation of your miracles? உங்கள் அற்புதத்தின் எதிர்பார்ப்பு என்ன? What are the things that you have been praying for? எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Where is that you need a revival? எந்த பகுதியில உங்களுக்கு ஒரு எழுப்புதல் தேவைப்படுகிறது? God wants to revive you and bring a turnaround in your life. கர்த்தர் உங்களை உயிரடைய செய்து உங்கள் வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறார். He is going to revive your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயிரடைய செய்ய போகிறார். Whatever has not happened is going to happen. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடைபெறவில்லையோ அந்த காரியங்களை தேவன் செய்து முடிக்க போகிறார். Whatever God promised you and you have still not received, God is going to release it today. Hallelujah. Hallelujah. How many of you believe it? Say amen. Amen. Today the Lord told me இன்றைக்கு தேவன் என்னிடம் பேசினார். the turnaround that is going to happen இன்றைக்கு நடைபெற போகிற திருப்பு முனையை குறித்து தேவன் is going to happen inside you. உங்களுக்குள் அந்த மாற்றம் ஏற்பட போகிறது. You are going to be transformed. நீங்கள் மறுரூபமாக போகிறீர்கள். You are going to turn into somebody different. நீங்கள் ஒரு வேறு மனிதனாக மாற போகிறீர்கள். This month the Lord gave the promise. இந்த மாதம் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 1 Samuel chapter 10 verse 6. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். The spirit of the Lord will come powerfully upon you. நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி And you will prophesy with them. வேறு மனுஷனாவாய். And you will be changed into a different person. Somebody lift your hands and say amen. வேறு மனுஷனாவாய். You will be a different person. You will be a different person. வேறு மனுஷனாவாய். Today God wants to turn around your life. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை தேவன் திருப்ப விரும்புகிறார். From a victim you are going to become a victor. Amen. ஒரு தோல்வியிலிருந்து தேவன் உங்களை ஜெயாளியாக மாற்ற போகிறார். You are no more going to be a victim. நீங்க தோல்வியான ஒரு மனிதன் கிடையாது. God is going to turn your life upside down. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலை கீழாக மாற்ற போகிறார். From ordinary you are going to become extraordinary. சாதாரணமாக இருக்கிறதிலிருந்து அசாதாரணமான மனிதனாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். From weak you are going to become strong. பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை பலனுள்ளவர்களாய் மாற்ற போகிறார். For being in a lowly state of affairs, God is going to lift you and put you on pedestals. தாழ்வான பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களை உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க செய்ய போகிறார். This transformation is going to happen in you. இந்த மறுரூபம் உங்களுக்குள்ள ஏற்பட போகிறது. Your life is going to be transformed. உங்க வாழ்க்கை மறுரூபமாக போகிறது. After that you will transform the world. அதற்கு அப்புறம் நீங்க உலகத்தையே மறுரூபப்படுத்த போகிறீர்கள். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமென். Hallelujah. Hallelujah. You will become a different person today. இன்றைக்கு நீங்கள் வேறு மனிதனாய் மாற போகிறீர்கள். The Holy Spirit is going to fill you with the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். Many of you are going to receive an impartation today. அநேகர்
சிலர் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Many of you who desire prophetic anointing, God is going to release it today. இந்த நாள்ல தேவன் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்கள் மேல் கட்டவிழ்க்க போகிறார். You are going to become a different person. நீங்கள் வேறு மனிதனாய் மாற போகிறீர்கள். From being running from pillar to post, இங்கேயோ அங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து you are going to stand and bear fruit like a big tree. Amen. ஒரு பெரிய மரத்தை போல நீங்கள் ஒரு இடத்துல வேரூன்றி கனி தருகிறவர்களாய் மாற போகிறீர்கள். Today I prophetically speak a transformation in your life. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன், உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடைவதாக. No more will witchcraft and black magic stand against you. செய்வினைகளும் மாந்திரீகங்களும் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வர முடியாது. You will chase demons. நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் மாற போகிறீர்கள். The enemy cannot chase you anymore. இனிமே சத்துரு உங்களை பின்தொடர்ந்து வர முடியாது. You are going to turn around. நீங்கள் மறுரூபம் அடைய போகிறீர்கள். You were being terrified so far, இவ்வளவு நாள் நீங்கள் பயமுறுத்தப்பட்டீர்கள். but you will become the terror for Satan from today. ஆனா இந்த நாள்ல இருந்து பிசாசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாய் மாற போகிறீர்கள். You really want to become like that? Say amen. Amen. இல்ல கேட்கல. Hallelujah. Hallelujah. Today my sermon title is இன்னைக்கு என் செய்தியின் தலையங்கம் A Lamb Becomes a Lion. ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கமாய் மாறுகிறது. Hallelujah. Hallelujah. A lamb will become a lion. ஆட்டுக்குட்டி சிங்கமாய் மாறும். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The Bible declares that Jesus Christ was the Lamb of God. வேதம் இப்படியாக பிரகடனப்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியானவராய் இருந்தார் என்று. In John chapter 1 verse 29, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் John the Baptist, when he saw Jesus coming, இயேசு கிறிஸ்து வருவதை அவர் கண்ட பொழுது யோவான் ஸ்நானகன் this is what he declared. இந்த காரியங்களை தான் அவர் பிரகடனப்படுத்துகிறார். John 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say hallelujah. Hallelujah. He immediately recognized that this is the Lamb of God. இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று உடனடியாக அவர் கண்டுகொண்டார். How many of you understand that Jesus Christ is our lamb? எத்தனை பேருக்கு புரிந்து கொள்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார்? Whenever John saw எப்போலாம் யோவான் பார்க்கிறாரோ the same chapter verse 35 and 36, அதே அதிகாரத்துல 35 36 வசனங்களில் again the next day மறுநாளிலே when he saw Jesus coming, and John the Baptist declares again in verse 36, 36 வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இப்படியாக பிரகடனப்படுத்துகிறார். வாசிக்கலாமா? இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். Hallelujah. Hallelujah. Behold the Lamb of God. இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். How many of you understand? Amen. Today the Lamb of God is here. இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தாலே உங்களுக்கு புரியணும், உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பதற்காக ஒரு பரிகாரமாய் அவர் வந்து நிற்கிறார். Amen. When you see the Lamb of God, you need to understand he has come as a remission of your sins. How many of you want to say amen to that? Amen. Hallelujah. 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 The Lamb of God. ஆட்டுக்குட்டியானவர். Amen. Amen. கர்த்தருடைய அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், உங்கள் வாழ்விலே இருக்கிற சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். Amen. He wants to cleanse every sin from your life and sanctify your life. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. Hallelujah. 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 ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை.
உமக்கே எங்கள் ஆராதனை. In Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் we read about how the Lamb of God is worshipped. எப்படி ஆட்டுக்குட்டியானவர் ஆராதிக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். In Revelation chapter 5 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், How many of you want to see the Lamb of God in the throne? Amen. எத்தனை பேர் சிங்காசனத்தின் மேல் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பார்க்க விரும்புகிறீர்கள்? This is what the Bible declares. Revelation 5:8. இப்படிதான் வேதம் பிரகடனப்படுத்துகிறது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. Why is the Lamb of God being worshipped? ஏன் ஆட்டுக்குட்டியானவர் ஆராதிக்கப்படுகிறார்? Because he shed the blood and redeemed the people. Amen. ஏனென்றால் அவர் இரத்தத்தை சிந்தி ஜனங்களை மீட்டெடுக்கிறவராய் இருந்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா? Hallelujah. ஆட்டுக்குட்டியானவரே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Hallelujah. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக the Lamb of God, ரத்தம் சிந்தினபடியா. because he shed his blood for me. சொல்லுங்க, அதனாலதான் the whole of heaven is worshiping him. அதனால்தான் முழு பரலோகமும் அவரை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறது. And he is not the ordinary lamb. அவர் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி அல்ல. He was the lamb that was slain even before the world. Amen. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார். How many of you believe it? Say amen. Amen. Hallelujah. Hallelujah. Revelation 13:8 says so. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. All the inhabitants of the earth will worship the beast, but all whose names have been written in the Lamb's book of life, the Lamb who was slain from the creation of the world. முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவங்க அவங்க மிருகத்தை வணங்குவாங்க. ஆனா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிப்பார்கள். Amen. The names written in the Lamb's book of life, they will worship the Lamb of God. Today some people are not able to sit in church for a long time. இன்றைக்கு நிறைய பேர் ஆலயத்துல ரொம்ப நேரம் உட்காரவே அவங்களால முடிவதில்லை. Why? ஏன்? I have to go back home. நான் திரும்ப வீட்டுக்கு போகணும். Why? ஏன்? I have to see TV. நான் டிவி பார்க்கணும். I have to eat biryani. நல்ல பிரியாணி சாப்பிடணும். I want to sleep. தூங்கணும். Today the beast looks in different form. இன்றைக்கு அந்த மிருகம் பல ரூபத்துல இருக்கிறது. There is a powerful supercomputer. ஒரு வல்லமையான அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்னு இருக்கிறது. You know what they have named it? அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? It is called the beast. The beast என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். What is artificial intelligence? Artificial intelligence என்றால் என்ன? God gave man his intelligence. கர்த்தர் மனிதனுக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். And now man wants to give it to a computer. ஆனா மனிதன் இப்பொழுது அதை ஒரு இயந்திரத்திற்கு கொடுத்து He wants everything from it. அந்த இயந்திரத்தின் மூலமாக இயங்க வேண்டும் என்று மனிதன் பிளான் பண்ணுகிறான். ஆண்டவர் மனிதனுக்கு மேக்ஸ் உடைய நாலேஜ் கொடுத்தார். God gave the knowledge of the working out maths. ஆனா மனிதன் கால்குலேட்டரை கண்டுபிடித்தான். But man invented calculator. எல்லாரும் அந்த 10 times டேபிளையும் 9 times டேபிளையும் மறந்து போயிட்டாங்க. So many people forgot their tables, 9 times and 10 times table. நான்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது எனக்கு 12 times டேபிள் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. Till 12 மினிமம் 12 times டேபிள் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். Minimum till 12 times table we all knew. இப்போ கேளுங்க, ஏதாவது கேட்டா டக்குன்னு ஃபோன் எடுத்து மல்டிப்ளை பண்றாங்க, இல்ல கால்குலேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்றாங்க. But now when you ask, they take the calculator immediately and multiply and they let us நமக்கெல்லாம் சின்ன வயசுல 5 in the mind, 4 in the hand. நம்ம மூளையை யூஸ் பண்ண வச்சாங்க.
Before we were using our brains. But what is the beast trying to do? ஆனா இந்த மிருகம் என்ன செய்ய விரும்புகிறது? Be careful about what you worship. நீங்க எதை ஆராதிக்கிறீர்கள் என்பதன் மேல் கவனம் வையுங்கள். There was a time that people get up in the morning and first thing they see is the Bible of God. ஒரு காலத்துலலாம் காலையில சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. அது முதல்ல ஏஞ்சோன்னா அவங்க பார்க்கிறது வார்த்தையை வேதாகமத்தை தான். But today everybody is looking at the beast. ஆனா இப்ப ஏஞ்ச உடனே பீஸ்ட தான் பார்க்கறாங்க. What everybody has said about me? என்ன பத்தி என்ன அனுப்பி இருக்காங்க? What likes I got? எத்தனை லைக் எனக்கு கிடைச்சது? How many subscribers I got? எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடா இருக்காங்க? What people commented about my makeup? என் மேக்கப் பத்தி என்ன சொன்னாங்க? What people say about my breakup? என் பிரேக்கப் பத்தியும் என்ன சொன்னாங்க? Everybody wants everybody's emotions. எல்லாருமே மத்தவங்க அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியமாய் போயிடுச்சு. The beast is controlling them. அந்த மிருகம் எல்லாரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. But today there are some people who have come and sat at the feet of the Lamb of God. Amen. ஆனா இன்னைக்கு ஒரு சிலர் நீங்க வந்திருக்கிறீங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய பாத படியில அமர்ந்திருக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. The Lamb of God is to be worshipped. ஆட்டுக்குட்டியானவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The Israelites and the Lamb of God. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆட்டுக்குட்டியானவரும். From Abel ஆபேல்ல இருந்து to the Israelites, இஸ்ரவேல் ஜனங்கள் to வரையும், the cross of Calvary, கல்வாரி சிலுவை வரையிலும், to the present day, இந்த நாள் வரையிலும் the Lamb of God is indelible in the life of a believer. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இந்த ஆட்டுக்குட்டியானவர் மிக 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 முக்கியமானவராய் இருக்கிறார். In Exodus chapter 12 verse 3, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், tell the whole community of Israel that on the 10th day of this month each man is to take a lamb for his family, one for each household. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். From Egypt for deliverance, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது, every household needed a lamb, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. a 1-year-old lamb, ஒரு வருடமான ஒரு ஆட்டுக்குட்டி. and they have to redeem themselves from the curse of Egypt, from the death of Egypt through the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் நிமித்தம் எகிப்தின் அடிமைத்தனத்தையும் அந்த சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு அந்த ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. The blood on the doorpost, அவங்க நிலை கால்களில் பூசப்பட்ட அந்த ரத்தம், the lamb's the blood, ஆட்டுக்குட்டியின் ரத்தம், and the meat they ate of the lamb, அந்த ஆட்டிலிருந்து சாப்பிட்ட அந்த அதனுடைய மாம்சம், மாம்சம், ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் மாம்சமும் அவர்களை விடுவித்தது. the blood of the lamb and the body delivered them. That is why we take communion even today. அதனால தான் நாம் இன்றைய வரைக்கும் நாம் அந்த ராபோஜனத்தில் கலந்து கொள்ளுகிறோம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இயேசு எதற்காக என் மாம்சத்தை புசிக்க வேண்டும், என் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்? காரணம், நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வைப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பிற்கப்பட்டவருடைய சரீரம். Amen. It is only the blood of Jesus and the body of Jesus Christ has delivered us from the Egyptian curses and the death which was behind us, and it leads us to an eternal life through the blood and the body of Christ. Exodus chapter 12 verse 13 says, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக the சொல்லுகிறது, blood will be a sign for you on the houses where you are. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். When I see the blood, I will pass over you. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். No destructive plague will touch you when I strike Egypt. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். Somebody lift your hands and say amen. Amen. Whatever COVID comes, என்ன கோவிட் வந்தாலும் God will protect you கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். because you are covered by the blood of the Lamb of God. ஏனா ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால நீங்கள் மூடப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். How many of you want to say amen to that? Amen. உமக்கே எங்கள் ஆராதனை, சொல்லுங்களேன். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, ஓ உமக்கே
உமக்கே எங்கள் ஆராதனை. It is the blood of the Lamb of God ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தான் that sanctifies us நம்மை பரிசுத்தப்படுத்தி and gives us the courage to approach the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை கிட்டி சேருவதற்கான தைரியத்தையும் கிருபையும் நமக்கு அளிக்கிறதா? How many of you understand that? Say amen. Amen. Lift your hands and say amen. Amen. யாராவது கையை வைத்து சொல்லுங்களேன், இயேசு Jesus. ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர், எனக்காக அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர். Hallelujah. 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 And in the Bible we see நாம் வேதத்தில் பார்க்கிறோம் in 1 Peter chapter 1 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் and verse 18 and 19, 18 19ஆம் வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. யாராவது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Amen. But with the precious blood of Christ, a lamb without blemish or defect. In Israel, whenever they have to give an offering to the Lord, இஸ்ரவேல் தேசத்துல எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பும் பொழுது the priest will check the lamb. ஆசாரியர் அந்த ஆடை அவர் பரிசோதனை செய்வார். He will see if there is any blemish. ஏதாவது குறை இருக்கிறதா என்று அவர் பார்ப்பார். The sin will be forgiven if there is a blemishless lamb. அந்த இடத்துல ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி இருந்தால்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று A அவர் perfect நம்பினார். sacrifice will bring perfect redemption. ஒரு பூரணமான ஒரு பலிதான் ஒரு பூரணமான ஒரு மீட்பை கொடுக்க முடியும். I think God saw that there was no perfect lamb available. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி இல்லாம இருந்தது. So he became the lamb of God. தன்னை தானே ஆட்டுக்குட்டியானவராய் பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார். மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து, Amen. The blemishless lamb of God. by giving Jesus his Christ. blood, அவருடைய இரத்தத்தை கொடுத்து he transformed us, our life. நம் வாழ்க்கையை அவர் மறுரூபப்படுத்தி விட்டார். In Isaiah 53:7, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் the வசனத்தில் Old Testament messianic prophecy about Jesus, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பழைய ஏற்பாட்டு மேசியா தீர்க்க தரிசனம், he was oppressed and afflicted, அவர் ஒடுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், but he never opened his mouth. ஆனா அவர் வாயை திறக்கவில்லை. He was led like a lamb to the slaughter, ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு as a போகப்பட்டார். sheep before its shearer is silent. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக இடாத ஒரு ஆடை போலவும் He did not open his mouth. அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. When Pontius Pilate was asking him, பொந்தி பிலாத்தோவை அவர் கேட்ட பொழுது he never opened his mouth. அவர் வாயவே திறக்கவில்லை. He could have called a legion of angels. அவர் தூதர்களின் சேனையை கூப்பிட்டிருக்க கூடும். He never opened his mouth. ஆனா அவர் வாயை திறக்கவில்லை. You know why the lamb was silent? ஏன் ஆட்டுக்குட்டியானவர் அமைதலாக இருந்தார் தெரியுமா? Because the lamb has to grow to the slaughter. ஏனா அந்த பலி செலுத்துற இடத்திற்கு கடந்து செல்ல The வேண்டும். lamb had to go to the altar of cross. சிலுவை என்கிற பலிபீடத்திற்கு அந்த ஆட்டுக்குட்டி கடந்து செல்ல ஆயத்தமாக இருந்தது. Because only through that அந்த காரியத்து நிமித்தம் தான் your life and my life can be redeemed. உங்க வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மீட்டெடுக்கப்பட முடியும். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Isaiah 53:7 is quoted in Acts chapter 8 verse 32. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. The apostles, whenever they wanted to emphasize who Jesus was, அப்போஸ்தலர்கள் எப்பப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் விவரிக்க விரும்பும் பொழுது they would quote the messianic prophecy from Isaiah. ஏசாயா 53 இருந்த அந்த மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். There was a eunuch who was reading this passage, இந்த வசனத்தை வாசித்த ஒரு யூனக் ஒருத்தர் வாசித்துக் கொண்டிருந்தார். and when he heard about who this lamb was, இந்த ஆட்டுக்குட்டி யார் என்பதை அவர் அறிந்த பொழுது அப்போஸ்தலர் தமிழ்ல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27 வாசிங்கம்மா. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த
எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. So there was this eunuch who had come to Jerusalem. எருசலேமுக்கு இந்த எத்தியோப்பியன் வந்திருந்தார். And in the chariot they were reading Isaiah's gospel. அந்த ரதத்துல இருக்கும் பொழுது ஏசாயா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். And he wanted clarity. அவருக்கு ஒரு தெளிவு தேவைப்பட்டது. At the same time Philip was supernaturally brought in. அந்த நேரத்துல பிலிப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த இடத்துல டிரான்ஸ்லோகேட் The பண்ணப்படுகிறார். Holy Spirit moved Philip பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். and made Philip to run along with the chariot and get inside the chariot. அந்த ரதத்தோட ஓடும்படியாக அந்த ரதத்துக்குள் ஏறி உட்காரும்படியாக ஆவியானவர் உதவி செய்கிறார். And he inquired of that eunuch. அவர்கிட்ட அந்த எத்தியோப்பியன் கிட்ட அவர் கேட்கும் பொழுது, What is that you are reading? எதை நீங்கள் வாசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? He said, I am reading about from Isaiah about a sheep and a lamb. அவர் அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து நான் ஏசாயா தீர்க்கதரிசி நாகமத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று That is சொன்னார். when Philip shared the gospel about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த நற்செய்தியை அவர் பகிர்ந்த பொழுது Immediately that man got baptized. உடனடியாக அந்த மனிதன் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து எடுக்கப்பட்டார். One of the first places where gospel reached was Egypt. எகிப்தில தான் முதல் முறையாக அந்த சுவிசேஷம் கடந்து சென்றது. எந்த எகிப்து அடிமைப்படுத்தினதோ அதே எகிப்துக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை முதலாக பிலிப்பின் மூலமாக பிரசங்கம் பண்ண வைத்து அந்த இடத்திற்கு அந்த மந்திரியை ரட்சித்து திருப்பி அனுப்பினார் பாருங்க. Amen. The first time gospel was preached in Egypt through Philip and that Ethiopian was saved. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. கையை உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. Revelation chapter 5 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். There's a great worship in heaven. பரலோகத்துல ஒரு அருமையான ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. They were all in a loud voice worshiping. சத்தத்தோடு அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Worthy is the lamb who was slain. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி சத்தமிட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க? பாத்திரராய் இருக்கிறார். பாத்திரர் who is worthy. அவர் பாத்திரராய் இருக்கிறார் என்று ஆராதித்துக் Somebody lift your hands and say amen. Amen. Worthy is the lamb who was slain. Amen. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் இருக்கிறார் என்று ஆராதிக்கிறார்கள். To receive power and wealth. Amen. ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் Wisdom and strength. வல்லமையும் பலத்தையும் Honor and glory and praise. கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. தூயரே சர்வவல்லவர் நீரே. கையை உயர்த்தி தூயரே சத்தமா பாடு. தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே பாத்திரரே நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே holy holy சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே. Somebody lift your hands and say amen. Amen.
How many of you understand that Jesus is the Lamb of God? எத்தனை பேர் அறிந்து கொள்ளுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று? He is the Lamb of God. அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். Because of that Lamb we have redemption. அந்த ஆட்டுக்குட்டி நிமித்தம் தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. But the Lamb ஆனா அந்த ஆட்டுக்குட்டி became a lion. அது சிங்கமாக மாறினது. இங்க பாருங்க, பூனையும் சிங்கமும் ஒரே குடும்பம் தான். Cat and lion belongs to the same family. Both of them same family. ரெண்டுமே ஒரே குடும்பம் தான். If you look at a cat and say shoo, ஒரு பூனையை பார்த்து ஷூன்னு சொன்னீங்கன்னா it will say meow and run away. அது மியாவ்னு சொல்லிட்டு ஓடிரும். But if you look at a lion and say shoo, ஆனா ஒரு சிங்கத்தை பார்த்து ஷூன்னு சொன்னீங்கன்னா your hand will not be there. உங்க கையே இருக்காது. There is a difference in believers. விசுவாசிகளுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There is a one set of believers who are always afraid. ஒரு கூட்ட விசுவாசிகள் எப்போதுமே பயந்துகிட்டே இருப்பாங்க. Oh, they have done witchcraft against me. ஐயோ எனக்கு விரோதமா செய்வன செஞ்சிட்டாங்க. Somebody is doing something against me, brother. யாரோ எனக்கு என்னமோ செய்றாங்க பிரதர். Something they have put under my seat. என் சீட்டுக்கு கீழ என்னத்தையோ வச்சிருக்காங்க. Something they put in my compound. என் காம்பவுண்ட் வாலுக்குள்ள என்னத்தையோ போட்டுருக்காங்க. They are putting egg in my compound. என் காம்பவுண்ட் வாலுக்குள்ள முட்டைய போடுறாங்க. Take that egg and do an omelette. ஏங்க அந்த முட்டைய எடுத்து தயவு செய்து ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க. They are putting some lime in my house. எங்க வீட்ல லைமா தூக்கி போடுறாங்க. Make lime juice and drink it. நல்லா லைம் ஜூஸ் பண்ணி குடிங்க. When you are fighting with the enemy, நீங்க சத்துருவோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது God will not come as a அவர் அப்படியே ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்து பார்க்க மாட்டார். The Lord will become the Lion of Judah. Amen. யூத ராஜ சிங்கமாய் தேவன் மாறி வருவார். The lamb will become a lion. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு சிங்கமாய் மாறுகிறது. Today in the supernatural turnaround, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்புமுனையில் God will turn you from a lamb to a lion. கர்த்தர் உங்களை ஆட்டுக்குட்டியிலிருந்து சிங்கமாய் மாற்ற போகிறார். You are no more going to be an ordinary lamb. நீங்க இனிமே ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியாய் இருக்க போவதில்லை. You will become a lion with a roar. Amen. கர்ஜிக்கிற சிங்கமாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். Hallelujah. Hallelujah. பக்கத்துக்கு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, நீங்க சிங்கம் இல்ல. Amen. Just tap two of them and say, சொல்லுங்க. you are a lion. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நீங்க சிங்கம்ங்க. You are a lion. பார்த்து யாரையும் பிராண்டிடாதீங்க. சிங்கம் சும்மாலாம் உட்கார்ந்து அப்படியே இந்த பூனை மாதிரிலாம் பிராண்டாது. திறந்த வாயை திறந்து கவ்விட்டு ஓடிடும், அவ்வளவுதான். உங்களை கர்த்தர் சிங்கமா மாத்த போறாரு இன்னைக்கு. Amen. God is going to change you as a lion. Hosea chapter 5 verse 14. ஹோசியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். For I will be unto Ephraim as a lion, and as a young lion to the house of Judah. Even I will tear and go away. I will take away and none shall rescue him. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். God says I will be a lion unto Judah. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யூதாக்கு சிங்கத்தை போல இருப்பேன். There are two things in the animal kingdom that God the Father compares himself to be. பிதாவாகிய தேவன் இந்த மிருக உலகத்தில் ரெண்டு காரியத்தை குறித்து அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். His son is the lamb. அவருடைய குமாரன் ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். But the Father ஆனா பிதாவாகிய தேவன் compares himself to two things. இரண்டு காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். One is the lion. ஒன்று சிங்கம். The other is the eagle. அடுத்தது கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். Eagle is the king of the birds. கழுகு பறவைகளின் ராஜாவாய் இருக்கிறது. Lion is the king of the jungle. சிங்கம் அந்த காட்டிற்கு ராஜாவாய் இருக்கிறது. The king of kings ராஜாதி ராஜா compares himself to be a lion. அவரை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. Amen. In Isaiah 31 verse 4, ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். as a lion growls, a great lion over its prey, and through whole band of shepherds is called together against it, it is not frightened by their shouts or disturbed by their clamor. So the Lord Almighty will come down to do battle on Mount Zion on its heights. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே
கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. Today in the supernatural turnaround, இன்றைக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பு முனையில் a lion is coming. ஒரு சிங்கம் வருகிறது. There is a lion that is coming ஒரு சிங்கம் வந்து கொண்டிருக்கிறது on Mount Zion. சீயோன் மலையின் மேல். Why? ஏன்? It wants to transform his children into a lion. ஏனா அவருடைய பிள்ளைகளை சிங்கமாய் மறுரூபப்படுத்தும்படியாக In வந்திருக்கிறது. the supernatural turnaround, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பு முனையில் you heard about things that will change around you. உங்களை சுத்தி மாற்ற போகிற காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டு But இருக்கிறீர்கள். today, ஆனா இன்றைக்கு God is bringing the change in you. உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். Hallelujah. Hallelujah. The Lord is a champion. ஆண்டவர் ஒரு ஜெயாளியாக வருகிறார். Isaiah 42:13 says, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் the சொல்லுகிறார், Lord will march out like a champion. ஒரு பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு Like a warrior, he will stir up his zeal. யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. With a shout, he will raise the battle cry. முழங்கி கர்ஜித்து And he will triumph over his enemies. தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். Your enemy is God's enemy. உங்க சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள். God's enemies are your enemies. கர்த்தருடைய சத்துருக்கள் உங்களுடைய சத்துருக்கள். It is time for the church to roar like a lion. சபையே நீங்க சிங்கத்தை போல கர்ஜிக்கிற நேரமாயிற்று. Hallelujah. ஹalleluya. In heaven, everybody is crying. பரலோகத்திலே எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். Even John is crying. யோவானும் அழுது கொண்டிருக்கிறார். Who can open the seals? யார் இந்த முத்திரைகளை உடைக்க கூடும்? Who can open the seals? இந்த முத்திரைகளையும் சுருள்களையும் யார் திறக்க கூடும்? Revelation 5:5. வெளிப்படுத்தின விசேஷம் One 5ஆம் அதிகாரம் of 5ஆம் the வசனம். elders looked at John the apostle and says, யோவான் அப்போஸ்தலனை பார்த்து ஒரு மூப்பர் சொல்லுகிறார், don't cry. நீ அழ வேண்டாம். There is a lion from the tribe of Judah, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் the root of Jesse. தாவீதின் வேருமானவர். He has got the authority to open the 7 seals. புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் உங்க என்றார். லைஃப்ல பிசாசு என்ன முத்திரை போட்டிருந்தாலும் கர்த்தர் அதை இன்றைக்கு உடைக்கும்படி. Amen. Every satanic seal over your life, God wants to break it today. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூத ராஜசிங்கம். The Lion of Judah. Today God wants you to follow the lion. இன்றைக்கு அந்த யூத ராஜ சிங்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to roar like a lion. நீங்க சிங்கத்தை போல கர்ஜிக்க வேண்டும். Hosea chapter 11 ஹோசியா 11ஆம் அதிகாரம் verse 10 and 11. வசனங்கள் 10 11. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். They will follow the Lord. அவர் சிங்கத்தை போல கெர்ச்சிப்பார். He will roar like a lion. அவர் கெர்ச்சிக்கும் போது When he roars, அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். his children will come trembling from the west. எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும், They will come from Egypt like trembling like sparrows. அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து From வருவார்கள். Assyria fluttering like doves. அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் உங்களை இன்னைக்கு செட்டில் பண்ண போறார். Amen. God wants to settle you today. இதுவரை அலைந்து கொண்டிருந்த உங்களை You've been running here and there. அந்த யூத ராஜ சிங்கம் ஒரு பெரிய கர்ஜனையை கொடுக்க போகிறார். Amen. The Lion of Judah, he's going to roar. அப்பொழுது அவர்கள் வீடுகளில் அவர்களை குடியிருக்க பண்ணுவேன். Amen. At that time they will be settled in their household. வீடில்லாத உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை தருவார். Amen. God is going to give you a house for you. வேலை இல்லாத உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்து செட்டில் பண்ணுவார். Amen. God will give you a very good job and settle you. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், உங்களை செட்டில் பண்ண போறார். The place you encountered shame, God is going to settle you down and lift you up, lift your head high. அந்த சிங்கம் கர்ஜிக்கிறது. The lion is roaring. Hallelujah. It is Hallelujah. roaring against your enemies. Amen. உங்க சத்துருக்களை பார்த்து சிங்கம் கர்ஜித்து கொண்டிருக்கிறது. Proverbs 22. நீதிமொழிகள் 22. Both these verses say இந்த ரெண்டு வசனங்களும் இப்படியாக a king's சொல்கிறது. rage is like the roar of a lion. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ராஜாவின் என்னங்க? உருக்குதல். உருக்குதல்.
சிங்கத்தின் கர்ஜிப்பு. இன்னைக்கு ராஜாதி ராஜா, நமக்கு ராஜா. Amen. கேட்கலையே? யாராவது இந்தியாவுல நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். Amen. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். Amen. அந்த ராஜா இன்னைக்கு ஒரு கர்ஜனையை கொடுக்க போகிறார். Amen. அந்த ராஜாவுடைய கர்ஜனை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Amen. அந்த கர்ஜனை எப்படிப்பட்டது தெரியுமா? You know how his roar is? அது அப்படியே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா. Amen. It will shake the wilderness of அது Kadesh. பெண் மான்களை ஈன பண்ணுமா. Amen. It will make the deers to give birth. Today God wants to change you into a lion. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சிங்கமாக மாற்ற விரும்புகிறார். Are you ready to become a lion with the tribe of Judah? Amen. யூதா கோத்திரத்து சிங்கத்தை போல மாற ஆயத்தமா இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படி மாறணும்? How many of you want to change like The that? lion will become a lamb. Amen. ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கமாய் மாறு. சிங்கமாகிறது. டைட்டில் மாதிரி சொல்லுங்க. ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கமாகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி சிங்கமாகிறது. சிங்கமாகிறது. அப்படியே டைட்டில் மாதிரி, ஒரு புக் டைட்டில் மாதிரி சொல்லுங்க. ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று சிங்கமாகிறது. ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று சிங்கமாகிறது. Amen. A lamb is turning into a lion. The Lamb of God, ஆட்டுக்குட்டியானவர் till he went to the cross, சிலுவைக்கு போற வரையிலும் he was a lamb. அவர் ஆடாகவே இருக்கிறார். After the cross, சிலுவைக்கு பிற்பாடு resurrected Jesus Amen. உயிர்த்தெழுந்த இயேசு is கிறிஸ்து not just a lamb. அவர் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி அல்ல. He is the Lion of Judah. Amen. யூத ராஜ சிங்கமாய் இருக்கிறார். Somebody shout hallelujah. 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 Today I want to let you know, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். my job today என்னுடைய வேலை இன்னைக்கு is to pray and see the transformation of you being transformed from a lamb to a lion. Amen. நான் உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியிலிருந்து ஒரு சிங்கமாய் மறுரூபமாகிறதை என் கண்கள் காண வேண்டும். Number 1, முதலாவதாக the lion is fearless. சிங்கம் எதுக்கும் பயப்படாதது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கம் சிங்கம் பயப்படாதுல்ல. lion doesn't get scared of anything. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். The wicked flee though no one pursues. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். But the righteous are as bold as lions. Someone came and told me, ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, brother, I want to change the house. பிரதர் நான் வீட்டை மாத்தணும்னு விரும்புறேன். Nearby house they are doing witchcraft. என் வீட்டு பக்கத்துல எனக்கு செய்வன செய்து கொண்டு இருக்கு. Another person came and told me, I want to change my office. இன்னொருத்தர் சொன்னாங்க, என் ஆபீஸ மாத்த விரும்புகிறேன். It is not setting for me. எனக்கு செட் ஆகல பிரதர். People are against me. எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க. Listen, wherever you go, there will be people who will oppose you, will be against you. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்ட ஜனம் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. Jealousy is universal. பொறாமை வந்து உலகளாவியது. But God ஆனா தேவன் has called you to be a lion. உங்களை சிங்கம் போல இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். You need not run, you will make the devil run. Amen. நீங்க ஓட மாட்டீங்க, பிசாச ஓட ஓட விரட்டுவீங்க. பிசாசை ஓட விட விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 In Numbers 23:24, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Balaam the prophet wanted to curse Israel. இஸ்ரவேலை சபிக்கும்படியாக பாலாக் வருகிறார். He was receiving a reward for that. அதுக்கு ஒரு பரிசு வேற பெற்றுக்கொள்கிறார். When he opened அவன் வாயை திறந்தபோது and when he saw the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த பொழுது the Lord put the prophecy in his mouth. கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை அவன் வாயில் போட்டு In verse 24, 24ஆம் வசனத்தில் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். somebody lift your hands and say amen. Amen. யாராவது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிங்கம் போல நிமிர்ந்து நிற்க போகிறாய். Amen. You're going to stand upright and bold as a lion. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, the church in India இந்தியால இருக்கிற சபைகள் is a lamb.
ஒரு ஆட்டுக்குட்டியை போல It இருக்கிறது. will be silent. அது அமைதலாக இருக்கும். It will pray. அது ஜெபிக்கும். It will worship. ஆராதிக்கும். But if you touch and disturb it, ஆனா அத தொட்டு டென்ஷன் படுத்துறீங்கன்னா, then there is something that will come. அப்ப இன்னொரு காரியம் நடைபெற The ஆரம்பிக்கும். lion of the tribe of Judah's roar will come from the church. ஆமென். யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் கர்ஜனை சபையிலிருந்து ஒலிக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள அந்த கர்ஜனை இருக்கிறது. I have that roar inside me. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். What is the lamb turning into a lion? ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கமாய் மாறுகிறது என்றால் என்ன? Sheep will always follow the leader. ஆடு எப்பொழுதுமே மேய்ப்பனை பின்தொடர்ந்து கடந்து They செல்லும். don't know they are being led to the slaughterhouse. அவங்க அடிக்கப்படுவதற்கு கூட்டிக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு தெரியாது. But a lion ஆனா சிங்கம் is not a follower. அது ஒரு பின்தொடர்ந்து போற ஒரு ஆள் கிடையாது. It leads the pack. அது பின்னாடி இருக்கிற அவ்வளவு பேரையும் முன்றாடி நின்று வழி நடத்துகிறதா இருக்கிறது. Attitude அதோடைய எண்ணம் எப்படி இருக்கான்? is not what others think about you. உங்களை பத்தி மத்தவங்க நினைக்கிறது கிடையாது. Attitude is all about what you think about yourself. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? Who do you think? நான் ஒரு வாட்டை உடஞ்ச டப்பாங்க, Oh, நான் காலி பெருங்காய டப்பாங்க, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒரு புழுனா ஒரு பூச்சி. ஆண்டவர் உங்களை சிங்கமா வச்சிருந்தா நீங்க அசிங்கமா பேசுறீங்களே சிஸ்டர். கர்த்தர் உங்களுக்குள்ள யூதராஜ சிங்கத்தின் கர்ஜனையை வச்சிருக்கிறாரு. நீங்க மந்திரிகத்துக்கு ஏன் பயப்படணும்? நீங்க எதுக்கு மந்திரவாதிக்கு பயப்படணும்? பொல்லாத மனிதர்களை பார்த்து அவங்க இடுற கர்ஜனையை கேட்டு நான் சீக்கிரமா செத்துட்டா நல்லா இருக்கும், நான் தற்கொலை பண்ணி செத்துட்டா நல்லா இருக்கும். நீ ஏமா சாவணும்? நீ நின்னு சாத்தானுக்கு சிம்ம சொப்பனமா? Hey, come on somebody. Micah chapter 5 verse 8 and 9. மீகா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The remnant of Jacob will be among the nations, in the midst of many peoples, like a lion among the beasts of the forest, like a young lion among flocks of sheep. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பு வைப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். இந்தியாவிலே நீங்களும் நானும் எப்படி இருப்போம் என்று சொன்னால், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆட்டுக்குட்டிகள் மத்தியில பீறி போடுகிற சிங்கம் போல கர்த்தர் நம்மை உலவ வைப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Remnant of Jacob. சிங்கம் is fearless. சிங்கம் பயப்படாது. Number 2, lion is stately. இரண்டாவதாக அது ஒரு கம்பீரமானது. சிங்கத்துக்கு எப்போதுமே ஒன்று தெரியும். The lion always knows. அது ராஜா. It's the king. அது எப்படி நடந்து வரும்னு பார்த்திருக்கீங்களா? சிங்கம் எப்படி? Have you seen how the king will walk and come? பூனை மாதிரி இப்படி தாவறது, இந்த மதில் மேலே ஏறி நின்று இப்படி குதிக்கிறதா அப்படி குதிக்கிறதா? சிங்கம் ஒரு நாளும் மதில் மேலே ஏறி நிற்கிற பூனையாக இருக்காது. சபையே, நீ மட்டும் ஏன் அப்படி இருக்கிறாய்? உனக்குன்னு ஒரு கெத்து வேண்டாமா? You should have a status and a stature. The lion will be stately. சிங்கம் பாருங்க அப்படி கம்பீரமா கெத்தா நடந்து. ஸ்கிரீனை பாருங்களேன், சிங்கம் நடந்துச்சுன்னா டிராபிக் ஸ்தம்பிச்சு போயிடும். டிராபிக்கே நின்னுடும் சிங்கம். அப்படியே பாருங்களேன், நடந்து வந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறது எல்லாம் அப்படியே நின்றும். எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, சிங்கம் நடக்குது, சிங்கம் வழி விடுப்பா, சிங்கம் வருது வழி விடுங்கயா. உங்களை பார்த்து இனிமேல் உலகம் சொல்ல போகுது, சிங்கம் வருது வழி விடு வழி விடு. The lion is coming, give way for the lion to walk. சிங்கம்னா கெத்துங்க. Amen. Lion means stately. ஐயோ, நான் தனியா இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, என்ன எல்லாரும் விரட்டுறான், நான் தனியா இருக்கிறேன். நீ சிங்கம். Amen. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்க? Hallelujah.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா இல்ல. You are not alone. உங்களோட யூத ராஜ சிங்கம் இருக்கிறாரு. And the Lion of Judah is with you. In Proverbs chapter 3, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் verse 29-30, 29-30 வசனம். there are three things that are stately in their stride. 3 காரியங்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். Proverbs 30, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் verse 29-30. வசனங்கள் 29-30. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும், மிருகங்களில் சௌரியமானதும், ஒன்றுக்கும் பின்னடையாததுமான ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முன்ன வச்ச கால பின்னாடி வைக்காதீங்க. எனக்கு தெரியலங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த பாயிண்ட பத்தி நல்லா சொல்ல சொன்னாரு. நீங்க ஒரு சிங்கம், முன்னாடி வச்ச கால எதுக்குமே பின்னாடி வைக்க மாட்டீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், முன்னேறி போ. Amen. Don't retreat back, go forward. You have to be bold as a lion. நீங்க சிங்கத்தை போல தைரியமாக முன்னேறி செல்ல வேண்டும். You took a path in your life. உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க தேர்ந்தெடுத்து In வைத்திருக்கீங்க. faith you took a bold decision. விசுவாசத்துல ஒரு தீர்மானத்தை தைரியமாக You are எடுத்திருக்கிறீர்கள். not supposed to retreat. நீங்க பின்னிட்டு பின்னடைய கூடாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, anyone he keeps his hand on the plow, கலப்பையின் மேல் கையை வைத்து if he turns back, திரும்பி பார்க்கிறவன் மேல் my soul will not be pleased with him. என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது. How many of you want to say amen? Amen. பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, சிங்கம் மாதிரி முன்னேறுங்க. Amen. Just go forth and go forward as bold as a lion. Number 3, மூன்றாவதா, the lion will protect. சிங்கம் பாதுகாக்கும். It will protect his herd. அது கூட இருக்கிற எல்லா கூட்டத்தையும் அது பாதுகாக்கும். You can't take the cub of a lion away. ஒரு சிங்க குட்டியை அங்கிருந்து நீங்க வெளியே எடுக்கவே முடியாது. It will just tear you apart. அது உங்களை அப்படியே கிழித்து போட்டு விடும். Isaiah 31, ஏசாயா 31ஆம் அதிகாரம் verse 4 and 5 says, வசனங்கள் 4-5 இப்படியாக as a சொல்லுகிறது. lion growls a great lion over its prey, through a whole band of shepherds is called together against it, it is not frightened by their shouts. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். சிங்கம் ஏன் தான் இரையை பிடிச்சு அவ்வளவு வைராக்கியப்படுறதுன்னா, என்னுடைய குட்டிகள் பசியா இருக்குது, அதுக்கு நான் கொடுக்கணும், என் குட்டிகளை நான் போஷிக்க வேண்டும். அது தான் குட்டிகளை விட்டு கொடுக்காது. Amen. It will never let go its complete. It always has the attitude of I need to feed my young ones. Hallelujah. Hallelujah. சகோதரிகளுக்கு உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். I just want to encourage the women folk. வேட்டையாடுறது யார் தெரியுமா? You know who goes for the hunting? ராஜா சும்மா கெத்தா உட்கார்ந்து இருப்பாரு. The king will be seated in his place. ஆனா அந்த ராணியம்மா இருக்கிறாங்கல்ல, But you know the lioness? அதுதான் போய் வேட்டையாடிட்டு வருமா. Only the lioness go for the fight and for the hunting. இன்னைக்கு சில சகோதரர்கள் நினைக்கிறீங்க, எனக்கு என் புருஷன் ஒரு உதவியும் செய்யறது இல்ல, சும்மா டம்மி பீஸா இருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை சிங்கமா வச்சிருக்கிறார்ல. Man, God has kept you as lioness. உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். God will take and use you mightily. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. In Amos chapter 3 verse 4, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். does a lion roar in the thicket when it has no prey? தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்குமோ? Does it growl in its den when it has caught nothing? இரை பிடியாமல் இருக்கும்போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? அப்படினா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்காத, வெளியே போ, வேலையை பண்ணு, உனக்கு நான் இரையை தர போகிறேன். Amen. Go out and do the work and I will give you the prey. How many of you want to become a lion today? எத்தனை பேர் சிங்கமாக மாற விரும்புகிறீர்கள்? Today God wants to transform you into a lion. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சிங்கத்தை போல மறுரூபப்படுத்த விரும்புகிறார். Lion has a big plan. சிங்கத்துக்கு பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God has a great plan for the lion. கர்த்தர் சிங்கத்திற்கு நிறைய திட்டங்களை God is வைத்திருக்கிறார். looking for some mighty people ஆண்டவர் சில வல்லமையுள்ள
மனிதர்களை தேடிக் who கொண்டிருக்கிறார். will have that spirit of the lion. ஒரு சிங்கத்தை போல இருக்கிற ஒரு ஆவியை உடையவர்களை தேடுகிறார். Why did God choose David? ஏன் தாவீதை தேவன் The தேர்ந்தெடுத்தார்? only quality, ஒரே ஒரு குணாதிசயம் தான். because he fought lions. ஏனா அவர் சிங்கத்தோட போராடி மீட்டெடுத்தவராய் இருந்தார். When the lamb was taken away, அந்த ஆட்டுக்குட்டி பிடிக்கப்பட்டு போகும்பொழுது David wasn't watching. தாவீது அதை பார்த்துட்டு சும்மா இல்ல. The lion of the tribe of Judah got inside him. ஆமென். யூதா கோத்திரத்து சிங்கமாய் உள்ள இறங்கி He tore the lion like a lamb. ஒரு ஆடை போல பீறி போட்டு In 1 Samuel chapter 17, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் verse 34 and 35, 34 35ஆம் வசனத்தில் David explains how he became a lion. தாவீது எப்படி அவர் ஒரு சிங்கத்தை போல மாறினார் என்பதை The போடப்பட்டிருக்கிறது. enemy is a roaring lion. சத்துரு ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பழைய இருக்கிறார். சிங்கம். He is an old lion. அவனை யுத்தம் பண்ணனும்னா இன்னைக்கு சில பேரை கர்த்தர் சிங்கமா மாத்த விரும்புகிறார். Amen. Amen. When you want to confront these old lions, God wants to change certain people into lions. யார்கிட்ட எப்படி நடக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். Amen. You should know when to act to whom. கர்த்தர் கிட்ட நீங்க ஆட்டுக்குட்டிய போல பணிஞ்சு போங்க. Amen. Before God, you have to submit yourself as a lamb. உலகத்துல சிங்கங்களை சந்திக்க, சத்துருக்களை சந்திக்க நீங்க சிங்கமா மாறணும். Amen. To challenge and conquer the enemies of the world, you have to turn as lion and behave as a lion. எத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்றீங்க? How many of you want that change? அப்போ சரியான இடத்துல சரியான செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தை இனிமேல் சத்துரு விரட்ட முடியாது. Amen. Enemies can't take over and chase your family around. இனிமேல் சத்துரு உங்களை துரத்த முடியாது. Amen. These enemies can't come behind you anymore. சத்துருக்கு ஆண்டவர் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. The time given for your enemies are over. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக எழும்ப போகிறார். Amen. God is going to rise up for you. உங்களுக்காக அவர் பரிந்து பேச போகிறார். And he is going to intercede on your behalf. பெரிய ஒரு விடுதலை வர போகிறது. You are going to receive a very big breakthrough. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are ready to receive it? Because he wants to transform you ஏனா உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். from being a lamb to a lion. ஒரு ஆடை போல இருக்கிற உங்களை சிங்கத்தை போல மாற்ற விரும்புகிறார். This is my request. இதுதான் என்னுடைய கோரிக்கை. We are going to be strengthened by the lamb of God. நாம் தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக பலப்படுத்த போகிறோம். And God is going to transform us. கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க போகிறார். Can you just lift your hands கரங்களை உயர்த்தலாம். and start worshiping God? தேவனை ஆராதிக்கலாம். The power of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை is going to come upon you right now. உங்கள் மேலே இறங்கி வர போகிறது. அப்படியே கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. Can you just lift up your hands and start speaking in tongues? One last thing I want to speak over you. கடைசியாக ஒரு காரியத்தை உங்கள் மேல் நான் பேச விரும்புகிறேன். Lion has a prophetic vision. சிங்கத்திற்கு தீர்க்க தரிசன பார்வை என்று ஒன்று It இருக்கிறது. has a prophetic unction. அதுக்கு அந்த தீர்க்க தரிசன அந்த பார்வை உண்டு. In Amos chapter 3 verse 8, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் the lion has roared, சிங்கம் கர்ஜிக்கிறது, who will not fear? யார் பயப்படாதிருப்பான்? The sovereign Lord has spoken, கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், who can but prophesy? யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? Meaning, அதற்கான அர்த்தம் the prophetic anointing தீர்க்க தரிசன அபிஷேகம் is the roar of the lion. அது யூத ராஜசிங்கத்தின் கர்ஜனையாக இருக்கிறது. He wants to put that prophetic anointing of the roar in your mouth. அந்த தீர்க்க தரிசன கர்ஜனையின் அபிஷேகத்தை உங்கள் நாவில் வைக்க தேவன் விரும்புகிறார். Church, it is time for the church to roar as a lion with prophecy. சபையே, ஒரு சிங்கத்தை போல நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய நேரமாயிற்று. I was a very meek guy. நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக I could not stand in front of people and lead. ஜனங்களுக்கு முன்பாக நின்று என்னால வழி நடத்த முடியாது. Confidence level was very low when I was small. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை அந்த தைரியம்லாம் இல்லாம இருந்தது. I will always be scared to be a public speaker. எப்பொழுதுமே இந்த பொதுவான இடத்துல பேசுவதற்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். But when the anointing of the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என் மேல் வந்தபோது God transformed me to be a lion for Jesus. கர்த்தர் என்னை இயேசுவுக்காக ஒரு சிங்கத்தை போல இருக்கும்படியாக என்னை மறுரூபப்படுத்தினார்.
Today God wants to bring the same anointing on you. இன்றைக்கு அதே அபிஷேகத்தை உங்கள் மேல He wants to raise some lions. Amen. சில சிங்கங்களை எழுப்ப தேவன் விரும்புகிறார். Supernatural turnaround in your life. உங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திருப்பு முனை வரப்போகிறது. கைகளை உயர்த்தி அப்படியே வாயை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கலாமா? Oh, can you raise your hands Come and on. start Shada da lama na daraba setere. Rika dadala bara shendere riyantura. கர்த்தர் சொல்றாரு, வியாதிகளை உன் கைகள் மூலமாய் சுகமாக்குவேன். I will heal every disease and sickness through your hands. ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தை தரப்போகிறேன். I am going to give you the spirit of discernment. நீ அநேக கட்டுகளை உடைப்பாய். You will break many yokes. நீ அநேக ஜனங்களை விடுவிக்கும்படி உன்னுடைய கரத்தை நான் பயன்படுத்த போகிறேன். I am going to use your hand to deliver many people around you. உன் மேல் அந்த அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். I want to pour out that spirit upon you. நீ ஒரு தோல்வி அல்ல. You are not a failure. நீ ஒரு ஜெயாளி. You are an overcomer. எத்தனை தடைகள் வந்தாலும், how many ever barriers come in your life, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் the இருக்கிறார். one who called you is faithful. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். He will bless you. ரபதன மஷந்தல பசெட்டெரபி. எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya ரிபதுன மஷந்தல தரபகபா ரிபிதுன மசிமன மதுல பரபுதுன மைகபா. போதாது எல்லா வாயை திறந்து சத்தமாக அந்நிய பாஷைகளை பேசி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing. Just open up your mouth and start speaking in tongues. Ora mala dada la Yes, come on, open your mouth. நாமன் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. Yes. ora அசைவாடுங்க. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. மலட்டு தன்மைகளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்து தேவனை ஆராதிக்க அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகள் உடைக்கப்படுவதாக. Lord, set your people free. என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு இயேசுவின் நாமத்தினால. ஓரமா ஷெக்கரலே தேரேமா சதரமல துரேமா சபலம் துரே ஓரமா ஷெக்கதரல சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்தீரும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்தீரும் பலன் அளித்தீ. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் சொல்லுவோம். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தி. உயரங்களில் என்னை பறக்க செய்தி. கழுகை கழுகை போல என்னை எழும்ப செய்தி. உயரங்களில் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எத்தனை பேர் இயேசு போதும்னு சொல்றீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்கப்பா. உரபாலா சாந்தல என்னை மாற்றுங்கப்பா. நான் பலவீனமா வந்தேன்ப்பா, என்னை பலவானா மாற்றுங்கப்பா. நான் உடைக்கப்பட்டு வந்தேன்ப்பா. ஆண்டவரே, என்னை வல்லமையால நிரப்புங்கப்பா. I don't know where my life is heading. I am very confused, Lord. நான் ரொம்ப குழப்பத்தோட வந்திருக்கிறேன். நான் போற பாதை சரியா இல்லையான்னு தெரியலன்னு வேதனையோடு நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
நான் உன்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. நான் உன்னை நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைக்கவும் சிறப்பான சுதந்திர விதத்தில் நீ தங்கவும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.